ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 9/4/2025 பங்குனி மாதம் 26ஆம் நாள், குரோதி வருடம், அற்புதமான புதன்கிழமை, நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் என்று பார்த்தால் நல்ல சுப முகூர்த்த நாள். இன்றைக்கு திருமண வாழ்க்கையிலே நுழைகின்ற தம்பதிகளுக்கு மனமார்ந்த ஆசீர்வாதங்கள், இறையருளால் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றோம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:03 சூரிய அஸ்தமனம் மாலை 6:21 இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை. அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை புதன் கோரை நேரம் காலை 6 முதல் காலை 7 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 12:28 வரை மகம், அதன் பின்பு பூரம் நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 12:30 வரை வளர்பிற ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி திதி. இன்றைய சந்திராட்டமம் இன்று மதியம் 12:28 வரை உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு திருவோணம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் வருகின்றது. கவனமாக இருக்கவும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே. இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். காரிய தடைகளெல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்கும். அதேபோல் நீங்கள் செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் நல்ல வெற்றியை தரும். ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே இன்றைய நாளிலே நீங்கள் பெருமாளை வழிபட வேண்டும். பெருமாளை வழிபட்டால் மேலும் நற்பலன்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வீடு, வண்டி, வாகன வகையிலே மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து நண்பர்களோடு நல்ல ஒற்றுமை ஏற்படும். அதேபோல் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளிலே தொடங்கினால் அது இனிதாக முடியும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை தொடங்கினால் அது நல்லபடியாக முடியும். அதாவது உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். அதாவது அடிப்படை தேவைகளாகிய மன நிம்மதி, நல்ல பணபலம், நல்ல ஆரோக்கியம், குடும்ப ஒற்றுமை, நல்ல பொருளாதாரம் என எல்லாமே இன்றைய நாளிலே உங்களுக்கு அழகாக அருமையாக கிடைக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வழிபட்டு மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே இளைய சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும்.
காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற நாள். ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் அற்புதமான நாள் இன்றைய நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்வதற்கு வழிபிறக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். அதேபோல் திடீர் பணவரவு உண்டாகும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற அற்புதமான நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். சிறப்பான நாள் இன்றைய நாள். பெருமாளை வழிபாட்டு மேலும் சிறப்புகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எதிலும் வெற்றி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற அற்புதமான நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். முன்னேற்றம் உண்டாகும். ஆகச்சிறந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது சிம்மராசினருக்கு. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பெருமாளை வழிபட வேண்டும் இன்றைய நாளிலே. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக பேசுங்கள். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். ஒரு சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். திடீர் பண வரவு உண்டாகும். அதுவும் வந்த பணம் உடனடியாக செலவாகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகரிக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது இன்றைய நாளிலே. முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை பெறும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். ஆகவே இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். ராம நாமத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் மிகச்சிறந்த நாளாக இருக்கின்றது இன்றைய நாள். மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய்
ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். வேலையிலே உங்களுடைய திறமை வெளிப்படும். காரிய தடைகள் விலகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கடன் சுமை தீரும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாளை வழிபட அவருக்கு துளசி மாலை வாங்கி சாற்றி ஆழ்வாரும் பெருமக்களோடு பெருமாளை வழிபாடு செய்ய உங்களுக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே புதிய தொழில் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள் இன்றைய நாள். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். ஆக இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. நாளும் கோளும் அந்த நாராயணனுடைய துணையாலே உங்களுக்கு நல்லது செய்ய இருக்கின்றது. அதற்கு நீங்கள் நாராயணனுடைய திருவடியை பற்றி கொள்ளுங்கள். திருவடியை பற்றி கொண்டு வாழ்க்கையிலே முன்னேறலாம். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படலாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கை தேவை. வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். கடன் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். ஆக சந்திராட்டமம் இருக்கின்ற நாளாக இருப்பதால் மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். ராம நாமம் ஜபித்துக் கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். லாபம் கிடைக்கும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். ஆக மொத்தம் இன்றைய நாளிலே எல்லாமே சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்ய எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே புதிதாக கடன் வாங்காதீர்கள். கடன் கொடுக்காதீர்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே நீங்கள் தலையிடாதீர்கள். கருத்து சொல்லாதீர்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் இன்றைய நாளிலே. ஆகவே இன்றைய நாளில் உங்களுக்கு நாளும் கோளும் சற்று பாதகமாக இருக்கின்ற காரணத்தினாலே திருவடியை பற்றி கொண்டு வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளுடைய திருவடிகளை பற்றி கொள்ளுங்கள். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல தெரிந்தால் சொல்லுங்கள் அல்லது கேளுங்கள். பாசுரங்களை எல்லாம் பாடுங்கள். பெருமாள் வழிபாடு முக்கியம். இன்றைய நாளிலே 12 ராசியினரும் இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து நல்லவற்றை பெறுவோம். நாரணனுடைய திருவருளாலே.
அதாவது நாரணன் திருவருளாலே நல்லவற்றை பெறுவோம் அனைவரும். வாழ்த்துக்கள். நன்றி.